ஹாய் ஆல், வெல்கம் டு RMIS அகாடமி. நம்மளோட டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் நம்ம இன்னைக்கு 10th அண்ட் 11th 2 நாளோட நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அன் சயின்ஸ் அண்ட் டெக் கான்செப்ட். பாத்ஃபைண்டர் அப்படிங்கிற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் டேட்டா சென்டர் வந்து நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இது யார் அனுப்புகிறாங்க, எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். செகண்ட் லேபர் கோட். நம்மளோட லேபர் கோட்ஸ் 4 கோடு அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு நவம்பர் 2025. அதுக்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். தேர்ட் MIRV. இந்த MIRV டெக்னாலஜினா என்ன, இது அக்னி மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபோர்த்து, லெஃப்டினன்ட் ஜெனரல் சுப்பிரமணியா அப்படிங்கிறவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் வாட் இஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், எதுக்கு அது இந்தியா கொண்டு வந்தாங்க இன் 2019 அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபிஃப்த்து வந்து ஒடனாட்டா ஸ்பீஷிஸ். இது வந்து ஒரு ரீசெண்டாக வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஒரு சர்வே நடந்துச்சு. அதில் ஒடனாட்டா ஸ்பீஷிஸ் பற்றி ஒரு புதுசான ஒரு ஃபைண்டிங் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் வாட் இஸ் ஒடனாட்டா ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ சிக்ஸ்த்து, அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் 2 டீகேட்ஸ்க்கு அப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டைகரை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது, இதோட ஜாகிரபிக்கல் லொகேஷன் என்ன, அண்ட் இதோட பேக்ரவுண்டில் அருணாச்சல் பிரதேஷில் என்னெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ செவன்த் வந்து ஹைப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். இது வந்து இந்தியா வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிருக்கு. ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் மிஷனுமே நடந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இதில் யூஸ் பண்ணுற ஸ்கிராம்ஜெட் என்ஜினில் ஒரு புது டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன டெவலப்மெண்ட்டு, ஸ்கிராம்ஜெட் என்ஜின்னா என்ன, ஹைப்பர் சோனிக் க்ரூயிஸ் மிசைல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எயித் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இது வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பஹல்காம் அட்டாக் அப்புறம் சஸ்பெண்ட் ஆகி இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஸோ அந்த பேஸில் நியூஸ் ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் பேசிக்ஸில் வாட் இஸ் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதில் என்னெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்துடலாம். ஸோ நைன்த் வந்து IORA. IORAவோட சமிட் வந்து இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டில் ஒரு நியூஸ் ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ இந்த பேஸில் IORAனா என்ன, என்னெல்லாம் மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, எதுக்காக அது வந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ 10th நியூஸ் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார் வந்து என்ன ட்ரினிடாட் அண்ட் டொபாகோக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒரு ஆக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் கிர்மித்தியா கமிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ஹூ இஸ் கிர்மித்தியா கமிட்டி அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், வாட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் டேட்டா சென்டர் சேட்டலைட் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ AI வேற வந்திருக்கு. ஸோ நிறைய டேட்டா சென்டர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம GPUs யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா சென்டர்ஸ் பண்ணுறோம். கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஸோ இந்த GPUs எல்லாம் அசம்பிள் பண்ணி தான் நம்ம டேட்டா சென்டர்ஸ் பண்ணுறோம். இது இப்போ லேண்டில் மட்டும்தான் இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸ்பேஸில் ஆர்பிட்டில் விட போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது யார் பண்ணுறாங்கன்னா, பிக்சல் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் சர்வமேயி இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி தான் பண்ணுறாங்க. பிக்சலோட நார்மலான ஃபங்க்ஷன் என்ன, மீன்ஸ் நார்மலான பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, இமேஜிங் தான் வந்து அவங்களோட நார்மலான ஃபங்க்ஷன். ஸோ சேட்டலைட் இமேஜிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்காக அந்த சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க. எலாங் வித் தட் என்ன பண்ணுறாங்கன்னா, GPUஸ்மே சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்னா என்ன அப்படின்னா, நம்மள எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் எல்லா ஸ்பெக்ட்ரம்ல இருந்தும் அதை வந்து இமேஜ் வந்து கேப்சர் பண்ணும். அந்த ப்ராடக்ட்டோட ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து கேப்சர் பண்ண போகும்னா, அதோட ஒவ்வொரு பிக்சலுமே ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறது தான் வந்து ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங். இதை கொலோக்கியலாக சொல்ல போனால் ரொம்ப ஹை ரெசல்யூஷன்ஸ் இருக்கும், நல்லா தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் அது. அண்ட் அடுத்தது வந்து இது LEO, லோவர் எர்த் ஆர்பிட்ல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட கிலோஸ் எவ்வளோனா 200 kgs இருக்க போது. 2026 எண்டில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அனுப்புறாங்க. இது ஆக்சுவலி வந்து கன்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, இது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ ஏன்னா டேட்டா சென்டர்ஸ் ஏற்கனவே லேண்டில் இருக்குது, இப்போ ஏன் அதை ஆர்பிட்டில் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னா, இப்போ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி என்ன அப்படின்னா, எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்களா, எட்ஜ் அப்படின்னா எங்க டேட்டா ஜென்ரேட் பண்றாங்களோ அது பக்கத்துலேயே டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் எட்ஜ் கம்ப்யூட்டிங். இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ்லாம் பயங்கர எனர்ஜி இன்டென்சிவாகவும் இருக்கு. ரொம்ப லேண்ட் வந்து நிறைய எடுத்துக்குது. ஸோ இதனால நிறைய என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. லேண்ட் ஸ்பேஸுமே அஃபெக்ட் ஆகுது அண்ட் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம கிட்ட. அப்படிங்கறதுனால கொண்டு வந்த ஒரு இன்வென்ஷன் தான் இது. இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம ஆர்பிட்ல வச்சு சோலார் பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து எனர்ஜி வந்து கொடுக்க போறோம். ஸோ இதுக்காக தான் இந்த இது வந்து நம்ம சேட்டலைட்ல மீன்ஸ் ஆர்பிட்ல கொண்டு போய் வைக்க போறோம் இந்த டேட்டா சென்டர்ஸ். இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சேட்டலைட் தான் இருக்க போகுது. எதுக்காக பண்றோம்னா எனர்ஜி நீட் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா டவுன்லிங்க் காஸ்ட். டவுன்லிங்க்னா சேட்டலைட்ல ஏதோ ஒரு விஷயம் பார்த்தோம்னா அது லேண்டுக்கு வந்து அந்த லேண்டோட இதுக்கு வந்து கொண்டு வரது தான் டவுன்லிங்க். இந்த டவுன்லிங்க் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வந்து ஸ்பேஸ்லேயே வச்சுட்டாங்கன்னா இந்த இமேஜிங் சேட்டலைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜை கேப்சர் பண்ணும். இங்கேயே வந்து ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இதோட கன்க்ளூஷன்ஸ் மட்டும்தான் வந்து கீழே வரும். இதனால என்ன சொல்றாங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எனர்ஜி யூசேஜும் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா லேண்ட் ரெகுலேஷன்ஸ். இதுல ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு அந்த ஆர்டிகல் எழுதியிருந்தாங்கன்னா டெம்பரேச்சர். இப்போ சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து அந்த டேட்டா சென்டர் வந்து பவர் ஆக போகுது அப்படின்னா வெரி ஹை டெம்பரேச்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். அது ரொம்ப சூடாகுங்கிறாங்க. அண்ட் இன் ஸ்பேஸ் கன்வெக்ஷன் நடக்காது. கன்வெக்ஷன்னா ஒரு ஏர் பார்சல் வந்து ஹீட்டை மூவ் பண்றது. இது வந்து ஸ்பேஸ்ல நடக்காது. ஸோ ரேடியேஷன் மூலியமா மட்டும்தான் டெம்பரேச்சர் கம்மியாகும். இதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் சேட்டலைட் தான். இது வந்து ஒரு ஒழுங்கான ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வரக்கு இன்னும் 20 to 30 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் பாத் ஃபைண்டர் அப்படிங்கிறது பார்க்கணும். எந்தெந்த கம்பெனி சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். பிக்சல் அண்ட் சர்வம். மூணாவது வை. இது ஏன் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபேக்ட் போதும் நமக்கு. இது வரைக்கும் ஐஎஸ்ஆர்ஓ இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோ இது கூட லிங்க் ஆகலை. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது நியூஸ் லேபர் கோட்ஸ். ரூல்ஸ் ஃபார் ஆல் த 4 லேபர் கோட்ஸ் நோட்டிஃபைடு. மினிமம் வேஜஸ் கிரைட்டீரியா ட்ராப்டு. ஸோ மினிமம் வேஜஸ் கிரைட்டீரியா இஸ் ட்ராப்டு. இது பார்த்துக்கோங்க. இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது நம்ம யூபிஎஸ்சியில் GS3 எக்கனாமிக் கான்செப்ட்ல வரும். வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் செக்யூரிட்டி எக்ஸெட்ரா அதில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 29 லேபர் லாஸ் இருந்துச்சு. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஜஸ் ஆக்ட் இருந்துச்சு. இதெல்லாமே கோடிஃபை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 4 லேபர் கூட மாற்றினாங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற பண்ணாங்க. என்ன 4 கோட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேஜஸ் கோடு. ஸோ வேஜஸ் கோட் இது 2019ல பாஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட். 2020. சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020. அண்ட் 4வது ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. ஸோ இது வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இது எப்போ இருந்து வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 2025லேயே வந்துச்சு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி நம்ம பார்ப்போம். நார்மலி லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு பெரிய ஆக்டாக தான் பாஸ் பண்ணுவாங்க. அதோட ரூல்ஸ் எல்லாருமே யார் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்க. டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த பேசிஸில் ரூல்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ நவம்பரில் வந்துச்சு. ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நார்மல் ஒர்க்கிங் டேஸ்னா அது 8 ஹவர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வீக்கில் 48 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து போகக்கூடாது நார்மலாக இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது ஃப்ளோர் வேஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ளோர் வேஜ்னா என்ன அப்படின்னா இந்த வேஜுக்கு கீழே இதுதான் பேஸ் லைன். இந்த வேஜ் தான் பேஸ் லைன். இதுக்கு கீழே எந்த ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் வேஜ் வந்து செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளோர் வேஜ். இது யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன் கன்சல்டேஷன் வித் அன் அட்வைசரி போர்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதான் சொல்லியிருக்காங்க. இது நேஷனல் லெவல்ல ஒரே ஃப்ளோர் வேஜ் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி ஃப்ளோர் வேஜ் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிலிம்ஸ் ஃபேக்ட். டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு ஜியாகிரபி அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஃப்ளோர் வேஜ்? ஃப்ளோர் வேஜ் டிஃபர்ஸ் அக்ராஸ் ஜியாகிரபி. இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது
மேண்டேட்ரி வேஜ் ஸ்லிப்ஸ், வேஜ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான வேஜ் ஸ்லிப்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. கிக் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி போர்ட் ஃபார் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதோட ப்ரொவிஷன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்லேயே பார்த்த மாதிரி மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்க ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்ட் வந்துச்சு, டிராஃப்ட் ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு 2 months முன்னாடி. ஸோ அது கன்சல்டேஷன்ல ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மெத்தடாலஜி வந்து ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ மினிமம் வேஜஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாம் என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெப்டகாஸ் பிரெட் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னது தான் அது. ஃபர்ஸ்ட் ஒரு அடல்ட்டுக்கு 2700 கேலரிஸ் பெர் டே கிடைக்கணும். ரெண்டாவது 66 meters ஆஃப் க்ளோத்திங் பர் இயர் ஒரு ஃபேமிலி கிடைக்கணும். இந்த ஃபேமிலினா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா 2 adults அண்ட் 2 children. மூணாவது ரெண்ட், எல்ஜிஏ இருக்கு இல்லையா, லோ இன்கம் குரூப், இவங்களோட ஹவுசிங்கோட ரெண்ட் ஆச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் பேஸ். அப்புறம் 25% ஆஃப் வேஜ் ஃபார் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன் அண்ட் 20% ஃபார் மிஸ்லினியஸ். இந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மினிமம் வேஜஸை செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவில் கிரைட்டீரியா. இது வந்து டிராஃப்ட் ரூல்ஸ்ல இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனல் ரூல்ஸ்ல ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்பாங்க. ஏன்னா எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ்லையும் ஹெட்லைன்ஸ்ல இருந்துச்சு என்னன்னா மினிமம் வேஜஸோட கிரைட்டீரியாவை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரும். இதை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது என்ன கேஸ் ரிலேட்டட் அப்படின்னா ரெப்டகாஸ் பிரெட் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்க்கு ரிலேட்டட். இதுவும் கேட்கலாம். ரெப்டகாஸ் பிரெட் கேஸ் அப்படிங்கிறது வந்து எந்த சம்மந்தமானது அப்படின்னா லேபர் தான் சம்மந்தமானது. ஸோ இதுதான் இது ரெண்டாவது நியூஸ். மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னா எம்ஐஆர்வி சிஸ்டம். இந்தியா டெஸ்ட் நியூக்ளியர் கேப்பபிள் அக்னி மிசைல் வித் எம்ஐஆர்வி சிஸ்டம். இது எங்க நமக்கு வந்து யூபிஎஸ்சி சிலபஸ்ல லிங்க் ஆகும் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக் பிளஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து பேஸ், அக்னியை பற்றி பேஸ்லாம் நம்ம கிளாஸஸ்ல நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் எம்ஐஆர்வி டெக்னாலஜினா என்ன அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி. ஸோ பாருங்க மல்டிபிள், ஸோ மோர் தேன் ஒன், இண்டிபெண்டன்ட்லி தனித்தனியா, டார்கெட்டட் ஸோ ப்ரெசிஷனாக இருக்கும். ரீஎன்ட்ரினா அட்மாஸ்பியர்லேருந்து ரீஎன்ட்ரி, ஃப்ரம் அட்மாஸ்பியர் மேலே இருக்குன்னா அதுலேருந்து கீழே வருது வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு மீனிங் என்னன்னு பார்ப்போம். எம்ஐஆர்வினா என்னன்னா ஒரு மிசைல் வந்து நம்ம லான்ச் பண்ணோம்னா அதுல இருக்கிற நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிறதுல வந்து வெறும் ஒரு இடத்துல மட்டும் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், பாகிஸ்தானுக்குள்ளேயோ இல்லை வேற ஏதாவது கண்ட்ரிக்குள்ளேயோ நம்ம ஏன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிசைல் லான்ச் பண்ணோம்னா அந்த ஏங்கிற டார்கெட்டை போய் அந்த மிசைல் வந்து ஹிட் பண்ணும். இப்போ எம்ஐஆர்வி இருந்துச்சுன்னா எப்படின்னா நம்ம ஒரு மிசைல் தான் லான்ச் பண்ணுவோம், ஆனால் 5 ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸ் நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். அது எவ்வளோ தூரம்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த 5 டார்கெட்ஸை போய் மீட் பண்ண அந்த 5 டார்கெட்ஸையும் போய் இது ப்ரெசிஷனாக வந்து ஹிட் ஆகும். ஸோ போகும்போது ஒரு மிசைலாக போகும், அது அட்மாஸ்பியருக்குள்ள போகும். ஏன்னா இது பேலிஸ்டிக் மிசைல். ஸோ அட்மாஸ்பியருக்குள்ள போகும், அந்த அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே வரும்போது 5ஆ பிரியும். 5ஆ பிரிஞ்சு என்ன பண்ணணும்னா 5 டார்கெட் அட்டாக் பண்ணும். எந்த அளவுக்கு ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் நம்ம வச்சுக்கலாம்னா அந்த மிசைலோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஜியாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மவுடன் டெஸ்ட் பண்ணி நம்ம அந்த ப்ரூவன் டெக்னாலஜியா போயிட்டு இருக்கோம். ஸோ அக்னி மிசைல் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அக்னி வேரியன்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எந்த நியூஸ் ஆர்டிகலுமே பேசல. ஒரு சில நியூஸஸ்ல வந்து அக்னி 5 அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். ஸோ எம்ஐஆர்வி எனேபிள்டு சிங்கிள் மிசைல்ஸ் டு டார்கெட் மல்டிபிள் லொகேஷன்ஸ் வந்து டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் அது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விடுறோம் ஒரே மிசைலா. ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா 5 டார்கெட்ஸ் வந்து மீட் பண்ணுது. ஸோ அடுத்தது நம்ம அக்னி 5 பற்றி பார்த்துருவோம். அக்னி 5 ஆப்ரேஷனல் ரேஞ்ச் எவ்வளோனா 5500 to 5800 கிலோமீட்டர்ஸ், வெயிட் வந்து 50,000 kgs, லென்த் 17.5, ஸ்பீடு மேக் 24, மேக்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, 3 ஸ்டேஜ் இன்ஜின், மூணுமே சாலிட் தான். அண்ட் நியூக்ளியர் வெயிட் வந்து 1500 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அக்னி வேரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அக்னி 1 இருந்துச்சு, 2, 3 and 4. இப்போ ரீசெண்டாக அக்னி பிரைம் ஒன்று பண்ணோம். அதோட ரேஞ்ச் எவ்வளோனா 1000 to 2000. இது ஆக்சுவலி இதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 3 and 4ல இருக்கிற புது டெக்னாலஜிஸ் எல்லாமே அக்னி பிரைம்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது 2 ஸ்டேஜ் அண்ட் இது வந்து கேனிஸ்டர் பேஸ்.
அக்னி பிரைமோட இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ரயில்வேஸ்ல வந்து லான்ச் பண்ணாங்க. மூவிங் ட்ரெயின்ல இருந்து லான்ச் பண்ணி சக்சஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவிங் ரயில் சிஸ்டம்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணோம். மீன்ஸ் ட்ரெயின்ல இருந்து லான்ச் பண்ணோம். அப்படி லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் மிசைல் தான் எது அப்படின்னா அக்னி பிரைம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா எம்ஐஆர்வினா என்ன, ஸோ அது எந்த மிசைல்ல இருந்து லான்ச் பண்ணாங்க, அக்னி 5ல இருந்து பண்ணாங்க. ஸோ அக்னி 5ஓட பேசிக்ஸ், ரேஞ்ச் என்ன, அதோட ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ். அந்த பேசிக்ல இருந்து அக்னி 1 என்ன, 2, 3 அண்ட் 4 எப்படி வந்து டிஃபர் ஆகுது, அண்ட் அக்னி பிரைம். இது நம்ம ஃபிலிம்ஸ்ல பார்க்க வேண்டியது. அடுத்தது லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரமணி இஸ் நெக்ஸ்ட் சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ இது எங்க நமக்கு லிங்க் ஆகும் அப்படின்னா GS3 டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. இந்த இடத்துல நமக்கு யூபிஎஸ்சி சிலபஸ்ல லிங்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட். ஸோ இது என்ன கான்செப்ட்னு பார்ப்போம். இது பார்த்தா தான் நம்ம சிடிஎஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ இந்தியாவில் 3 ஃபோர்ஸஸ் இருக்கு, நமக்கு அது தெரியும். ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி. இதுக்கு தனித்தனியான ஹெட்ஸ் இருக்காங்க. ஒரு வாருக்கு போகும்போது என்ன ஆகும்னா, நேவி தனியாக போகும், ஏர்ஃபோர்ஸ் தனியாக போகும், ஆர்மி தனியாக போகும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்தியா இருந்துச்சு. இப்போ கார்கில் வார் வந்து நடந்துச்சு 1999ல. இந்த கார்கில் வார் நம்ம ஜெயிச்சாலுமே ஒரு ரிவ்யூ கமிட்டி வந்து போட்டோம். இந்த வார்ல என்னெல்லாம் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ரிவ்யூ கமிட்டி போட்டோம். அந்த ரிவ்யூல கோஆர்டினேஷனும் இன்டகிரேஷனும் ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்கிறாங்க. மீன்ஸ் இந்த ஆர்மிக்கும் நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கோஆர்டினேஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்ப இருந்தே இந்தியா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் கோஆர்டினேஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அதுல எடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இன் 2019ல வந்து கொண்டு வந்தோம். அதாவது நம்ம என்ன டார்கெட் பண்றோம் அப்படின்னா, இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் டார்கெட் பண்றோம். இந்த தியேட்டர் கமாண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு தியேட்டரா வந்து பிரிச்சிருவோம். நம்மளோட ஜியோகிராஃபியை ஃபுல்லா தியேட்டரா பிரிச்சிருவோம். ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்க்கு ஒவ்வொரு தியேட்டர், லைக் வெஸ்டர்ன் தியேட்டர், ஈஸ்டர்ன் தியேட்டர், நார்த்தன் தியேட்டர், மேரிடைம் தியேட்டர், இந்த மாதிரி தியேட்டரா பிரிச்சு 3 ஃபோர்ஸுமே அந்த தியேட்டர்ல வந்து ஒட்டுக்கா தான் இருக்கும். ஸோ இன்டகிரேட்டடா, கோஆர்டினேட்டடா அந்த தியேட்டர் நோக்கி வந்து பார்க்கும். அந்த இடத்துல எப்படி கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும். இப்போ எப்படி இருந்துச்சு, நம்ம ஃபங்க்ஷனலா பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தோம். இப்போ அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு எப்படி வந்து நம்ம பண்ணோம், அதுக்கான தனி டாக்டரின் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டகிரேட் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸ். இப்போ இந்தியாவில் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. 2 இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து அந்தமான் நிக்கோபார் ட்ரை சர்வீஸ் கமாண்ட். அது வந்து அந்த அந்தமான் நிக்கோபார்ல 3மே இருக்கு. 3மே இன்டகிரேட்டட் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்சஸ் கமாண்ட். இது வந்து நம்மளோட நியூக்ளியர் வெப்பனுக்காக வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 இடத்துலயுமே இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் த 3 ஃபோர்சஸ் இருக்கு. ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். நம்ம என்ன ட்ரை பண்றோம் ஃபியூச்சர்ல அப்படின்னா, இதுதான் ட்ரை பண்றோம். நார்தன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், ஏர் டிஃபென்ஸ் கமாண்ட், இந்த மாதிரி கமாண்ட் வந்து ட்ரை பண்றோம். அதுக்கு ஒவ்வொரு மெஷரா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான மெஷர் தான் சிடிஎஸ். ஸோ சிடிஎஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2019ல வந்துச்சு. சிடிஎஸ்னா என்னன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 ஃபோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி. இதுக்கு 3மே சீஃப் இருக்காங்க. இந்த சீஃப் கூட இன்னொரு சீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் யாரு அப்படின்னா சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அவங்கெல்லாம் சீஃப் ஆஃப் நேவி ஸ்டாஃப், ஆர்மி ஸ்டாஃப் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அது கூடயே ஒரு 4வது ஒரு ஆஃபீஸர் ஆட் பண்ணது தான் சிடிஎஸ். இவர் எதுக்காக அப்படின்னா வந்து இந்த இன்டகிரேஷன் 3மே கொண்டு வரக்காக. அண்ட் சிவிலியன், மிலிட்ரி 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்ல சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு மிலிட்ரி போகிறது வந்து எந்த வழியா இருக்கும்னா சிடிஎஸ் வழியா இருக்கும். ஸோ இவர் நிறைய இது இன்டகிரேஷனுக்காகவே ஒர்க் பண்ணுவார். இன்டகிரேஷனுக்கான தேவையான மெஷர்ஸ் எல்லாருமே சிடிஎஸ் தான் எடுப்பாரு. ஸோ இதுதான் இது. அண்ட் இதில் ஒரு சில ஃபேக்ட் பார்க்கணும். ஸோ சிங்கிள் பாயிண்ட் மிலிட்ரி அட்வைஸ் டு சிவிலியன் லீடர்ஷிப். இவர் என்ன ஹெட் பண்ணுவார்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்து ஹெட் பண்ணுவார். இதுவும் அப்படிதான். டிஃபென்ஸ்ல வந்து ஒரு புது டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இன்டகிரேஷனுக்காகவே. அந்த டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ். அதோட ஹெட் இவர் தான். இவர் ஒரு 4 ஸ்டார் மிலிட்ரி ஆஃபீஸர். அந்த 3 ஃபோர்ஸோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே 4 ஸ்டார் தான். ஸோ அவர் இவங்களுக்கு மேல கிடையாது. ஸோ ஹீ இஸ் இன் த சேம் ஹைரார்கி ஆஸ் தெம் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னொன்னு, இவருக்கு வந்து ஆபரேஷனல் கமாண்ட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் அட்டாக் பண்றதுக்கான ஆர்டர்ஸ்னா இவரால கொடுக்க முடியாது. இப்போவுமே அந்த ஆர்டர்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்தந்த ஃபோர்ஸஸோட ஹெட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா, பிபின் ராவத் சார் இருந்தாரு. அதுக்கப்புறம் அனில் சௌஹான் சார் இருந்தார். ஸோ இதுதான் நம்மளோட நியூஸ்.
ஸோ அடுத்த நியூஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒடனாட்டா ஸ்பீஷீஸ். இந்த ஸ்பீஷீஸ் பத்தின ஒரு சர்வே எடுத்தாங்க. எங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல. ஒடனாட்டா ஸ்பீஷீஸ்னா என்ன அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் டிராகன் ஃபிளைஸ், டேம் செல்ஃபீஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் டேம் செல்ஃபீஸ். ஸோ இது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, தேர் ஹாஸ் பின் ரிடக்ஷன் ஆஃப் 35% ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறாங்க. போன வாட்டி பார்த்த ஸ்பீஷீஸோட 35% ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஸோ இது என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து பார்க்க வைக்கணும், பார்த்து வைக்கணும். ஒடனாட்டா போன வாட்டியே ஒரு ஸ்பீஷீஸ் கொடுத்து இந்த எந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது கண்டினியூஸாக கேட்டு தான் இருக்காங்க 3 to 4 இயர்ஸாக. ஸோ இந்த ஒடனாட்டா ஸ்பீஷீஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்காக இந்த நியூஸ் எடுத்து வச்சோம். ஸோ தே ஆர் ஏன்ஷியன்ட் பிரெடேட்டரி இன்செக்ட்ஸ் அண்ட் க்ரூஷியல் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் பயோ இண்டிகேட்டர்ஸ். ஸோ பயோ இண்டிகேட்டர்ஸ்னா என்ன? இந்த ஸ்பீஷீஸ் மூலியமா அதோட ஹெல்த் ஆஃப் தி எக்கோசிஸ்டம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட பயோ இண்டிகேட்டர்ஸ். ஆம்பிபியஸ் இன் நேச்சர் அப்படின்னா லேண்ட்லையும் இருக்கும், சீலையும் இருக்கும். ஆம்பிபைஸ் இன் லைஃப் சைக்கிள் வித் லார்வே லிவிங் இன் வாட்டர் அண்ட் அடல்ட்ஸ் இன்ஹாபிட்டிங் டெரஸ்ட்ரியல் ஏரியாஸ். ரெண்டாவது லாங் அண்ட் ஸ்லெண்டர் அப்டோமன். இது நம்ம டிராகன் ஃப்ளை வச்சு யோசிச்சாலே தெரியும். லாங் அண்ட் ஸ்லெண்டர் அப்டோமன், 2 எனாமரஸ் காம்பவுண்ட் ஐஸ், கண்ணு ரொம்ப பெருசா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேனியஸ் விங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்பரன்ஸ் மெம்பரேனியஸ் விங்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ப்ரிலிம்ஸ்க்கான ஏரியா தான். ஒடனாட்டா ஸ்பீஷீஸ்னா என்ன, அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு மட்டும் நமக்கு ஒடனாட்டா ஸ்பீஷீஸ்னா டிராகன் ஃபிளைஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சா போதும். நம்ம ப்ரிலிம்ஸ்ல பாக்கி எல்லாமே யோசிச்சு போட்டுருவோம். ஸோ அடுத்த நியூஸ், டைகர் சைட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃப்டர் நியர்லி 2 decades அப்படிங்கிறாங்க. எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னா த இர்ரிங் மெமோரியல் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறாங்க. இது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ கன்சர்வேஷனிஸ்ட்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து பே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம. அது எங்க இருக்கு? ஸோ பாசிகட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல தான் இருக்கு டி இயரிங் வைல்ட் லைஃப் சாங்சுரி. எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இதை மேப்பிங் கொஸ்டினா கேட்கலாம். இதோட பேக்ரவுண்ட்ல நம்ம டைகர் வேற என்னெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் பாக்கே. இது ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ பாக்கே டைகர் ரிசர்வ். ரெண்டாவது கேம்லாங். மூணாவது நாம்தஃபா. ஸோ 3 டைகர் ரிசர்வ் இருக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல. அண்ட் டி இயரிங் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது ஜாகிரபிக்கல் லொகேஷன் மட்டும் பார்க்கறதுக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் ஏரியா தான். ஸோ அடுத்த நியூஸ்க்கு போவோம். அடுத்தது டிஆர்டிஓ டெஸ்ட் கம்பஸ்டர் ஆஃப் நியூ ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறாங்க. இது எங்க நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸ் லிங்க் ஆகும்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல லிங்க் ஆகும் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டில லிங்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்மளோட மிசைல்ஸ் வந்து டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்பீடு. ஸோ என்ன ஸ்பீட்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டை வந்து இன்னொரு வேர்டை வச்சு குறிப்பாங்க. என்ன அப்படின்னா மேக். ஸோ மேக் 1 மேக் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். 1 மேக் தான் என்னது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ நம்ம மிசைல்ஸை 3 விதமா பிரிப்போம். என்னது அப்படின்னா சப்சோனிக், சூப்பர்சோனிக் அண்ட் ஹைப்பர்சோனிக். ஸோ சப்சோனிக்னா 1 மேக்கை விட கம்மியா இருக்கிறது. சூப்பர்சோனிக்னா 1 to 5 மேக்கு. அண்ட் ஹைப்பர்சோனிக் அப்படின்னா மோர் தென் 5 மேக்ஸ். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த நியூஸ் பார்க்கும்போது தெரியும். இந்தியா இஸ் ட்ரைங் ஃபார் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். ஸோ க்ரூஸ் மிசைலாம் நமக்கு தெரியும். அது வந்து பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி பேரபோலா பார்த்து வந்து ஃபாலோ பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ இதுதான் வந்து க்ரூஸ் மிசைல். ஸோ அது வந்து பண்ணுறோம். அதில் வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த மிசைல் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்னா 6100 km/h வந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் ஹைப்பர்சோனிக் மிசைலு. ரெண்டாவது, இதில் வந்து நம்ம ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது வந்து இதுதானே க்ரூஸ் மிசைல் தானே. ஸோ நம்ம வந்து ஜெட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஜெட் இன்ஜின் நார்மலாக எப்படி வந்து பவர் வந்து கொடுக்கும், அது வந்து ஏர் வந்து வெளியிலேருந்து எடுக்கும், அந்த ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். ஐசி இன்ஜின்ஸ் மாதிரி தான், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஏரை வெளியிலேருந்து எடுக்கும், அந்த ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணி அந்த சூடான ஏரில் என்ன பண்ணும்னா ஃபியூலை வந்து இன்ஜெக்ட் பண்ணும், அதுலேருந்து வர ஹீட்டை டர்பைன்ஸில் யூஸ் பண்ணி பவர் எடுப்பாங்க. அதுதான் நார்மலி. ஸோ கம்ப்ரஸர் அண்ட் டர்பைன் இது ரெண்டுமே வச்சு தான் வந்து என்ன பண்ணும்னா எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா? ஸோ நம்ம ஆனால் இந்த சூப்பர் சோனிக்கும் ஹைப்பர் சோனிக் மிசைல்ஸில் என்ன பண்ணுவோம்னா இதோட வேற ஒரு வேரியன்ட் யூஸ் பண்ணுவோம். அது என்ன வேரியன்ட்னா ராம்ஜெட் அண்ட் ஸ்கிராம்ஜெட். ஸோ எகெயின் ஜெட் இன்ஜின் வந்து என்ன பண்ணும்னா ஐசி இன்ஜின் மாதிரி ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அதில் ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி டர்பைனுக்கு சுட்டும், அந்த டர்பைன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஜெட் இன்ஜின். ஆனால் சூப்பர் சோனிக் மிசைல்ஸ்லையும் ஹைப்பர் சோனிக் மிசைல்ஸ்லையும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெட் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சூப்பர் சோனிக்ல யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா ராம்ஜெட், ஹைப்பர் சோனிக்ல யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்கிராம்ஜெட். ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஸோ ராம்ஜெட்னா என்னன்னா இந்த ஜெட் இன்ஜின்ஸ் வித் நோ மூவிங் பார்ட்ஸ் அப்படின்னா நோ கம்ப்ரஸர் அண்ட் நோ டர்பைன். இப்போ கம்ப்ரஸர்லாம் எப்படி அந்த ஏர் வந்து சூடாகும் அப்படின்னா இதோட ஃபினாமினா ரொம்ப ஈஸி தான். ஏன்னா மிசைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் இல்லையா, அந்த ஸ்பீடாக போகும்போது நிறைய காற்று வந்து உள்ளே வரும். அந்த காத்தோட வேகம் இருக்கு இல்லையா, அந்த காத்தோட வேகம்னாலே ஹை ப்ரெஷர் ரொம்ப ஃபார்ம் ஆகும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து எனர்ஜி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டர்பைனும் தேவையில்லை, கம்ப்ரஸரும் தேவையில்லை, இவ்வளோதான். சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போகிறதுனால அதில் காற்று நிறைய உள்ளே வரும், அந்த காற்று ஏற்கனவே ஹை ப்ரெஷரில் இருக்கும், அந்த ஹை ப்ரெஷரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து எனர்ஜி எடுத்துருவாங்க. இதுதான் ராம்ஜெட். ஓகேயா? ஸோ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர் சோனிக் மிசைல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கிராம்ஜெட்னா என்ன அப்படின்னா இது வந்து ஹைப்பர் சோனிக்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ராம்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த ராம்ஜெட்டுக்குள்ள வர காத்து இருக்கு இல்லையா, இந்த காத்து எவ்வளவு ஸ்பீடா வந்தாலுமே அந்த ராம்ஜெட் என்ன பண்ணும்னா சப்சோனிக்கா வந்து ஸ்பீடை கம்மி பண்ணும். விச் மீன்ஸ் ரொம்ப ஸ்பீடா வருது, என்னோட காத்து வந்து சூப்பர் சோனிக்கா உள்ள வருது, ஆனா அந்த காத்தை வந்து என்ன பண்ணும்னா சப்சோனிக்கா கம்மி பண்ணி தான் அதுல இருந்து வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா சூப்பர் சோனிக்கா இருந்துச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ராம்ஜெட்ல பண்ணுவாங்க. ஆனா யூஸ் பண்றது எங்க, சூப்பர் சோனிக் மிசைல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஏரை வந்து சப்சோனிக்கா வந்து மாத்தி தான் வந்து என்ன பண்ணும்னா எனர்ஜியை வந்து எடுக்கும். ஸ்கிராம்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே சூப்பர் சோனிக் ஸ்பீட் இருக்கும் இல்லையா அந்த ஏருக்கு, அதே ஸ்பீட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹை கம்ப்ரெஷன்ல ஹை ப்ரெஷர்ல பண்ணிடுவாங்க. டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்துச்சுனாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபினாமினா இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்குள்ள இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். ஏரை வந்து வர ஏரை சப்சோனிக்கா வந்து கம்மி பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது ராம்ஜெட், வர ஏரை அதே ஸ்பீட்ல சூப்பர் சோனிக் ஸ்பீட்லயே யூஸ் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஸ்கிராம்ஜெட். ஆனா ராம்ஜெட் யூஸ் பண்றது சூப்பர் சோனிக் மிசைல்ஸ்ல, அதே மாதிரி ஸ்கிராம்ஜெட் யூஸ் பண்றது ஹைப்பர் சோனிக் மிசைல்ஸ்ல. இந்த டிஃபரன்ஸ் நல்லா கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல வர அந்த ஏரை அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் தான் என்னதுன்னா தெர்மல் பேரியர் கோட்டிங். ஒரு கோட்டிங் வந்து போடுறாங்க. அந்த கோட்டிங் என்ன வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா செராமிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இல்லை என்ன சொல்றாங்கன்னா இந்த செராமிக் வெரைட்டிக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் மோர் தேன் ஸ்டீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நம்மளோட டிஆர்டிஎல்லும் டிஎஸ்டியும் சேர்ந்து பண்ணிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேபரட்டரி ஹைதராபாத். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுல என்ன வந்து ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கிராம்ஜெட்ல லிக்விட் ஹைட்ரஜன் அஸ் ஃபியூவல், லிக்விட் ஆக்சிஜன் அஸ் ஆக்சிடைசர். இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஏர் பிரீதிங் இன்ஜின்ஸ் அப்படிங்குவாங்க. ராம்ஜெட்டையும் ஸ்கிராம்ஜெட்டையும் ஏர் பிரீதிங் இன்ஜின்ஸ். ஏன்னா வெளியே இருக்கிற ஏரை பிரீத் பண்ணுது இல்லையா, அது அப்படியே வாங்கிக்குது இல்லையா, ஸோ ஏர் பிரீதிங் இன்ஜின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன நியூஸ் அப்படின்னா இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா, அது வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். இந்த நியூஸ் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம கண்டினியூஸா 1200 செகண்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸா ரன் பண்ண வச்சிருக்கோம். இதுதான் இதோட நியூஸ். ஸோ இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா வி ஹாவ் டெக்னாலஜி ஃபார்
ஹைப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு காட்டுது. இது எல்லா வேர்ல்ட் கண்ட்ரீஸுமே பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு அடுத்த டிஃபென்ஸ்ல ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜியா வரப்போகுது. ஸோ வி ஆர் ஆல்சோ இந்த ரேஸ் அப்படின்னு காட்டுது. 1200 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதை ரன் பண்ண வச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லா. ஸோ அதுதான் இந்த நியூஸ். இதுல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் ஹைப்பர்சோனிக் மிசைலுங்கிறது பார்க்கணும். how jet engine works and how it is different from ramjet and how ramjet is different from scramjet. scramjetல யூஸ் பண்ற அந்த தெர்மல் கோட்டிங் வந்து என்னது, அது யார் பண்ணாங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நாலாவதா என்ன ஃபியூல் யூஸ் பண்றாங்க ஸ்கிராம்ஜெட்ல அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப நல்ல ஒரு நியூஸ் ப்ரிலிம்ஸ்க்கு. நிறைய ஏரியாஸ் வந்து இந்த நியூஸ்ல இருந்து கவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே தரவா வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், இந்தியா பூஸ்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி ஆஸ் பாகிஸ்தான் இன்டர்நேஷனலைசஸ் இஷ்யூ. இது என்ன இஷ்யூ பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பேசுறாங்க. ஸோ இந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் பார்த்துருவோம். இது நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸ்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் இண்டஸ் வாட்டர் பத்தி பேசுறதுனால ஜாகிரபி கூட லிங்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட், இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து 1960 கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஷேரிங் ஆஃப் 6 மேஜர் டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ். என்னெல்லாம் ரிவர்ஸ்னா, இண்டஸ், ஜேலம், செனாப், ரவி, சட்லஜ் அண்ட் பியாஸ். ஸோ இதுதான் இது இண்டஸ், ஜேலம், செனாப், ரவி, சட்லஜ் அண்ட் பியாஸ். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிவரை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ். இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ல ஜாஸ்தி கண்ட்ரோல் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா பாகிஸ்தான் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, மோர் தென் 70% ஆஃப் இரிகேட்டட் ஏரியா வந்து இந்த ரிவர்ஸ் நம்பி தான் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ அதோட கண்ட்ரோல் ஜாஸ்தியா, விச் மீன்ஸ் தே கேன் யூஸ் மோர் வாட்டர்ஸ் ஃப்ரம் திஸ் ரிவர்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்தியா வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. இந்தியாவுக்கு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ரிவர்ஸ்ல வந்து யூஸ் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஆனா வெஸ்டர்ன் சைட்ல ரன் ஆஃப் தி ரிவர் வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜனை வந்து டெவலப் பண்றதுக்காக அங்க ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா நல்லது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இது வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்க்கிறாங்க. இதோட பேக்ரவுண்ட்ல என்னாச்சு, போன வருஷம் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்துச்சு. அதோட இந்த ட்ரீட்டி வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பேசிக்ஸ் ஆஃப் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பார்த்துடலாம். ஸோ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸ் நான் கன்சம்டிவ் யூஸ் ஆஃப் வாட்டர், மீன்ஸ் நம்ம கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா வி கேன் யூஸ் ஃபார் ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட். கன்சம்ஷன்னா குடிக்கிறதுக்காக, இரிகேஷனுக்காக, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா, பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் இது வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னா, இவங்க ஆனுவலி மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சார்ட் அவுட் பண்ணுவாங்க. பிளஸ் என்ன, இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கும் பண்ணிப்பாங்க. இது 1960s பண்ணாங்க. இன்னொரு ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேர்ல்டு பேங்க்கும் வந்து இதுல வந்து இன்வால்வ்டா இருந்தாங்க. வேர்ல்டு பேங்க் ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க இந்த ட்ரீட்டியை. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுவும் இன்னைக்கு நியூஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. இந்த ட்ரீட்டிக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் வந்து வச்சிருக்கோம். அது வந்து 3 டயரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டயர் யார்கிட்ட போகும்னா, இந்த பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் கிட்டே போகும். ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்களே சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அது சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்த மெக்கானிசம் வேர்ல்டு பேங்க் அப்பாயிண்டட் நியூட்ரல் எக்ஸ்பர்ட், அதுக்கு போகும். மூணாவதா என்ன ஆகும்னா, அட்ஹாக் ட்ரிபியூனல் இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்டிலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறது ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜீலம்ல நம்ம ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல பிரச்சனையே வராது இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்க வேணாம். வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ல கட்டுற ப்ராஜெக்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ ஜீலம்ல என்னெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னா, கிஷன் கங்கா, துல்புல். ஸோ கிஷன் கங்கா இருக்கு, இதே ரிவர்ல துல்புல் கட்டியிருக்கோம். செனாப்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாக்கல்தல். இது வந்து மார்சுதார் அப்படிங்கிற அதோட ஒரு ட்ரிபியூட்டில் கட்டியிருக்கோம். ரெண்டாவது ராட்டில், மூணாவது பக்லிஹார், நாலாவது சலால். இந்த 6 ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்ஸ்ல இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, எந்த ரிவர்ஸ்ல இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் நம்ம ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த கேஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்ல நிறைய பேசுறாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் யுஎன்எஸ்சியாவும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா யுஎன்எஸ்சிலையும் இந்த விஷயம்லாம் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் பாடி கிட்டே போய் என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க. இந்தியா சைட்ல இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பைலேட்டரல் ட்ரீட்டி தான், இல்ல வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இன்வால்வ் ஆனாலுமே ஒரு ஃபெசிலிட்டேட்டரா தான் இருந்துச்சு தவிர இது ஒரு பைலேட்டரல் ட்ரீட்டி தான். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்டிக்குள்ளேயே ஒரு டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து இன்டர்நேஷனல் சைட்ல போறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்தியா இஸ் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னாங்க. இந்த நியூஸோட ஹெட்லைன்ஸே அதுதான். இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது இந்த சென்ஸ் ப்ராஜெக்ட்டை வந்து பில்ட் பண்ணுது. நம்ம அந்த பார்த்த 6 ப்ராஜெக்ட் அதுல இந்தியா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கு. பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்நேஷனலைஸ் பண்ணிருக்கு. இது ஏன் வந்துச்சுன்னா இது 1 இயர் ஆனிவர்சரி, இது வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணதில்ல. ஸோ இது வரைக்கும் இந்த வருஷத்துல இந்த 2 கண்ட்ரீஸுமே என்ன அப்ரோச் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் ஆர்டிகல் சொல்லுது. இந்தியா வந்து டெவலப்பிங் அந்த ப்ராஜெக்ட்ஸ், பாகிஸ்தான் இஸ் ட்ரைங் டு இன்டர்நேஷனலைஸ் தி இஷ்யூ. அவ்வளவுதான் இது. ஸோ அடுத்த நியூஸ், இந்தியா டிரினிடாட் பேக்ட் டு ஹெல்ப் டயஸ்போரா ட்ரேஸ் ஆன்செஸ்ட்ரல் ரூட்ஸ். ஜெய்சங்கர், நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார் வந்து டிரினிடாட் அண்ட் டொபாக்கோ போயிருக்காரு. ஸோ அங்கே ஒரு பேக்ட் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அது பேர் என்ன அப்படின்னா ஆர்ச்சிவல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த ஆக்ட் வந்து என்னன்னா இந்த ஆக்ட்னால அங்கே இருக்கிற டயஸ்போராவோட ரூட்ஸ் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ யார் அங்கே இருக்க டயஸ்போரா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிர்மித்தியா கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. நம்ம என்சிஆர்டிலையும் கிர்மித் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து நம்ம படிப்போம். ஸோ கிர்மித்தியா கம்யூனிட்டி அவங்க யார் அப்படின்னா கிர்மித்தியா ரெஃபர்ஸ் டு தி இந்தியன் இன்டென்ஜர்ட் லேபர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை பிரிட்டிஷ் டு காலனிஸ் ஆஃப் ஃபிஜி, சவுத் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் அண்ட் கெரிபியன் பிட்வீன் 19th and 20th century. அங்கே இருக்கிற அந்த சுகர் கேன் ஃபார்மிங்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிருந்து இன்டென்ஜர்ட் லேபர்ஸாக வந்து கூட்டு போனாங்க. ஸ்லேவரி கிடையாது, ஸ்லேவ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இன்டென்ஜர்ட் லேபர்ஸ். ஸோ இன்டென்ஜர்ட் லேபர்ஸாக என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் காலனிஸ்லேருந்து நிறைய பேரை கூட்டு போனாங்க. அவங்க 5 to 6 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடியே அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ 6th ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே போயிருந்தப்ப இவங்களுக்கு ஓசிஐ கார்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுலேருந்து அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஹை ஆயிடுச்சு கன்சுலேட்ஸ்ல ஃபார் ஓசிஐ கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தே ஆர் ஸ்டில் சீயிங் தெம்செல்ஸ் அஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த கம்யூனிட்டி பற்றின பேக்ரவுண்ட் எங்கே இருக்காங்க, இவங்க என்னென்ன கண்ட்ரீஸ்ல இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிர்மித் ஆக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்சிஆர்டியும் பார்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு வந்து எங்கன்னா இந்த டிரினிடாட் அண்ட் டொபாக்கோ எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்கே தான் இருக்கு. டிரினிடாட் அண்ட் டொபாக்கோ எங்கன்னா சவுத் அமெரிக்கா இங்க இருக்கு. ஸோ நியரஸ்ட் கண்ட்ரி வெனிசுலா, கராகாஸ் தான் இருக்கு. இங்க கராகாஸ், வெனிசுலா, இங்க இருக்கு குயானா, இது நடுவுலையா இருக்கு. போர்ட் ஆஃப் ஸ்பெயின் இருக்கு. ஸோ இது எங்க ஜாகிரபிக்கல் லொகேஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த நியூஸ்ல பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்த நியூஸ், மேரிடைம் செக்யூரிட்டி இஸ் ஆஃப் பிரிமோடியல் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிறாங்க. இது என்ன பேக்ரவுண்ட்ல பேசியிருக்காங்க அப்படின்னா IORA சமிட் வந்து இங்க நடக்க போகுது அடுத்த வருஷம். ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் இதோட சமிட் வந்து எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. அந்த பேக்ரவுண்ட்லாம் இது பேசியிருக்காங்க. நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸ்ல இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் GS பேப்பர் 2ல வந்து லிங்க் ஆகும். ஸோ நம்ம ஆப்வியஸா இந்த பாடினா என்ன, இந்த பாடி எப்போ வந்துச்சு, எதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டா இருக்கு இந்த பாடி, யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் மெம்பர்ஸ். 23 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. நமக்கு ஞாபகம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து பிரிச்சிடலாம். நம்ம பிரிச்சு பார்க்கலாம். யூரோப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏஷியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓஷியானில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஏஷியாலையும் ஆப்பிரிக்காலையும் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. யூரோப்லேருந்து வெறும் ஒருத்தங்க தான் இருப்பாங்க, ஃப்ரான்ஸு. அண்ட் ஓஷியானிலேருந்து ஆஸ்திரேலியா. பாக்கி எல்லாருமே கோஸ்டல் கண்ட்ரீஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம மேப் எடுத்து வச்சுட்டு கோஸ்டல் கண்ட்ரீஸை ட்ரேஸ் பண்ணாலே இந்த 23 கண்ட்ரீஸ் நமக்கு கிடச்சிரும். எக்ஸப்ட் ஒன் கண்ட்ரி, தட் இஸ் பாகிஸ்தான். பாகிஸ்தான் இந்த குரூப்பிங்ல இல்ல. தோ தே ஆர் கோஸ்டல் கண்ட்ரி இருந்தாலுமே அவங்க பாகிஸ்தான் இந்த குரூப்ல இல்ல. 2000 டைம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுமே அப்ளிகேஷன் போட்டாங்க IORAல ஜாயின் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா MFN ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு WTOல. இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ் வந்து இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்குமே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது இந்த குரூப்போட ஒரு ரூல்ஸ். ஆனா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்னன்னா பாகிஸ்தான் இந்த குரூப்ல இல்லை. ஸோ இந்த 3 ஃபேக்டர் நல்லா இப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ஸ் ஃப்ரம் யூரோப்பு, ஆஸ்திரேலியா ஃப்ரம் ஓஷியானியா,
மூணாவது பாகிஸ்தான். பாகிஸ்தான் இஸ் நாட் அ மெம்பர் பிகாஸ் ஆஃப் MFN. இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க 23 கண்ட்ரிஸ் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அந்த மேப் பார்க்கும்போது உங்களுக்கே ஞாபகம் வரும். ஆனா இந்த 3 வச்சுமே நம்மளால சில டைம் ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுதான் 9 கண்ட்ரிஸ் இதுதான். ஸோ கொமோரஸ், கென்யா, மடகாஸ்கர், மொரிஷியஸ், மொசாம்பிக். ஏஷியாவில் 11 கண்ட்ரிஸ், ஓஷனில் ஒரு கண்ட்ரி அண்ட் யூரோப்பில் ஒரு கண்ட்ரி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1995 வந்து நெல்சன் மண்டேலா அவர் வந்து விசிட் டு இந்தியா பண்ணாரு. அப்போ வந்து இந்த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரா இருக்கணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. ஸோ அவரோட ஐடியாலேருந்து ஜென்ரேட் ஆனது தான் இந்த IOR. எப்போ ஜென்ரேட் ஆகும்னா 1997 இன் மொரிஷியஸ். ரெகுலரா வந்து சமிட் நடக்காது. இது வந்து 30th இயர் தான் வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி 20th இயர் இந்தோனேஷியால பண்ணாங்க. ஸோ ரெகுலரா நடக்காது. ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஏன்னா அதில் பாகிஸ்தான் கிடையாது. ஸோ 23 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதோட செக்ரட்டரியேட் எங்க இருக்கு அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கதான் மொரிஷியஸ். எபனி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு மொரிஷியஸ். இதோட இன்னொரு ஃபேக்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா there is something called இந்தியன் ஓஷன் டயலாக் அப்படிங்கிறாங்க. இது ட்ராக் 1.5 லெவல் டாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ட்ராக் 1.5 லெவல் அப்படின்னா லீடர்ஸ் பேச மாட்டாங்க, ஒஃபீஷியல்ஸ், மற்ற டிப்ளமேட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் போய் பேசுற ஒரு இதுதான். இது ரொம்ப முக்கியமான இது ரெகுலராக நடந்துருக்கு. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்காலர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டும் நான் கவர்மெண்ட்டும் இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. ஒரு இன்ஃபார்மலான டாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது ரெகுலராக நடந்துருக்கு. இந்தியன் ஓஷன் டயலாக் வந்து எதோட ரிலேட்டட் அப்படின்னா நம்ம IORA கூட ரிலேட்டட்னு சொல்லலாம். இது எப்போ ஆரம்பிச்சு எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கிறது அடுத்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ஸோ இதோட ப்ரையாரிட்டி ஏரியா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மேரிடைம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன், ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டூரிசம், கல்ச்சரல் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், அகடமிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோஆப்ரேஷன். அப்புறம் 2 ஃபோக்கஸ் ஏரியா வச்சிருக்காங்க. ஒன்று ப்ளூ எக்கனாமி, ரெண்டாவது விமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். இது எல்லாமே IORA சார்ட்டர்ல வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இது வந்து பார்த்துட்டு போகணும். இதுதான் இன்னைக்கு நியூஸ் ஆஃப் த டே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு 2 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். வித் ரெஃபரன்ஸ் டு மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRV technology and India's missile capabilities, consider the following statements. First, MIRV technology enables a single ballistic missile to carry multiple warheads, each capable of being aimed at different target. Mission Divyastra, conducted in March 2024, marked India's first successful test flight of Agni missile equipped with MIRV technology. The Agni missile series is developed by DRDO and is test fired from Dr. APJ Abdul Kalam Island located off the coast of Andhra Pradesh. How many of the statements are correct அப்படிங்கிறாங்க. ஒரு வாட்டி பாஸ் பண்ணி வைங்க, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. செகண்ட் கொஸ்டின், with reference to Pathfinder satellite recently announced by Pixel in partnership with Sarvam-AI, consider the following statements. It is being described as India's first orbital data center satellite designed to carry data center class GPUs in orbit. The satellite will carry a hyperspectral imaging camera which captures images across electromagnetic spectrum. Pixel is a public sector undertaking under Indian National Space Promotion and Authorization Center in Space. How many of the following statements are correct? ஸோ இதையும் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கிளியராக ரீட் பண்ணுங்க, என்ன ஆன்சருங்கிறது கமெண்ட்ல பண்ணுங்க. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். தேங்க்யூ.